கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதாவது அருண் இருக்கார்ல, முத்துக்குமரன் மட்டும் இன்கேஸ் கப் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அருண் வந்து வயித்தெரிச்சலே செத்துருவார் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்குள்ள ஒரு காண்டு இருக்கு. ஓகேங்களா, இவரு முத்துக்குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா அருணை பிடிக்கல, அருணுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பிடிக்கல, அதெல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒருத்தனுக்கு கைத்தட்டு வருதே அப்படின்ற ஒரு வயித்தெரிச்சல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. முத்துக்குமரனுக்கு ஏன்டா கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்களா, அந்த பவுலில் போட்டு இந்த மாதிரி சிட்டு எடுக்கணும்ல. இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிட்டு எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கேள்வி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுக்குலாம் ஏன்டா கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி, அது இவனுக்குலாம் அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, முத்துக்குமரன் சொல்றாரு, ஏன்னா இவனுக்குலாம் ஏன் கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்ன புரியல, அருண் அவன் கேம் விளாட்றான், அவனுக்கு கைத்தட்டு வருது, ஓகே. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் இந்த இதை கேள்வியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வைக்கணும்னா, யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடாம ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தண்டத்துக்குன்னு இருக்கானுங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேள்வி பொருந்தும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இவருக்குள்ள வன்மம் இருக்குல்ல, அதாவது வெறி இருக்குல்ல, அதனால என்ன சொல்லிட்டாப்ல, முத்துக்குமரனுக்கு ஏன் தான் கைத்தட்டு வருதுன்னு தெரியல, அவர் வந்து பேசுவார், அது அவரோட திறமை, ஸோ அதை தவிர வேறு என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அருண் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஆக்சுவலாக நீங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. பிக் பாஸ்னாலே பேசுறதாண்டா, அதிகமாக பேசி தாண்டா இங்கே வந்து பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பேசுறது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஃபன் கவுண்டரில் கொடுக்கறதுலையும் பார்த்தீங்கன்னா விஷால் ஈக்குவலாக அவரும் ஃபன்னாக கவுண்டர் போட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னன்னா இது முத்துக்குமரன் வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு, அதாவது இவனுக்குலாம் ஏன்டா கைத்தட்டு வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அருணுக்குள்ள இருந்த அந்த வன்மம் தான் வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது மொதல் விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வன்மத்தை கொட்டிட்டாரா. அடுத்து இவரோட தோழர் இருக்கார்ல, அதாவது விஷால், அவர் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேர் பேரா இருக்காங்களே, அதாவது தர்ஷிகாவும் ராணுவம் வந்து விஷாலும் பேரா இருக்காங்களே, இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இப்படி தான், அதாவது பயங்கரமா இருக்குமா. நிறைய ப்ரொடியூசர் இதெல்லாம் பார்த்தாருன்னா ஒரு ஹீரோட, நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு புரியல, உன்னே பூரா நீயே புகழ்ந்து பேசிக்கிற அப்படின்னு நம்ம தான் தோணுது. விட்டா விஷாலாம் ஹீரோ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போல, கையில் பிடிக்க முடியாது போல. ஏன்னா ஒருத்தனுக்கு எப்படி சொல்றது, ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவில் வந்திருக்காரு, எல்லாரும் அவருக்கு ஈக்குவலான ஒரு ஃபேம் இருக்க ஆளுங்க தான். ஸோ அவரோட அதிகமான ஃபேம் இருக்க ஆளுங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயே ஒருத்தனுக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கு, உண்மையிலே ஹீரோ ஆயிட்டா இவ்வளோ ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுதுங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்றாரு, நான் போய் டான்ஸ் ஆடுறேன்ல, அந்த மாதிரி ஜாக்லினால் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. எனக்கு என்ன புரியலனா, ஜாக்லினால் ஆட ஓகே இந்த மாதிரி சொல்றாரு, ஜாக்லினால் பேச முடியுதுன்னா என்னால் டான்ஸ் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நீ போய் டான்ஸ் ஆடுற அப்படின்றதுக்காக ஜாக்லினால் ஆட முடியுமான்னு ஒரு மாதிரி மட்டன் தட்டுறல, அது ஏன் அப்படின்ற கேள்வி தான் வருது. ஏன்னா நீ வந்து பார்த்தனா ஒரு இடத்துல பேசுறதுன்றது அவங்களோட டேலண்ட் இல்லை, ஜாக்லினோட டேலண்ட் வந்து ஆங்கரிங் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல பேசுறது வந்து நார்மலாக ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறது, அது வந்து டேலண்ட்லேயே ஆக்சுவலாக வராது. நீ ஒரு விஷயத்தை உன்னோட கருத்தை வந்து உனக்குள்ளே இருக்கும்ல, அது வந்து ஓப்பனாக சொல்கிற தைரியமாக இல்லையான்றதான் இங்கே இருக்குது. விஷாலுக்கு வந்து தைரியம் இல்லை, அதை வந்து ஒத்துக்க முடியாமல் அதை ஒரு டேலண்ட்டாக மாற்றி பேசுகிறானுங்க. ஓப்பனாக பேசுறது வந்து டேலண்ட் இல்லை பாஸ், தைரியமாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழுப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷாலோட இந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கும். அது செலிபிரிட்டி மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் இதை லைவ்ல பார்க்கும்போது காண்டாச்சு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.